நீங்க பாருங்க 1900 தான் 899 தான் கொக்கோ கோலா முதல்ல கண்டுபிடிச்சு அட்லாண்டால இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. 1920கள்ல கொக்கோ கோலா நம்ம மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணி அது பயங்கர பாப்புலர் ஹிட் கொடுத்தது. அமெரிக்கா ஃபுல்லாவே ஒரு அருமையான பானம்னு சொல்லிட்டு எல்லாம் குடிக்க ஆரம்பிச்சாங்க. 1940கள்லயும் 50கள்லயும் மெக்டொனல், கென்டக்கி, அதே மாதிரி பர்கர் கிங், பீட்சா இந்த மாதிரி எல்லா வகையான உணவுகளும் உள்ள வந்தது. 1970 அமெரிக்கால 20 கோடி மக்கள் இருக்காங்க. அப்ப 5.2 லட்சம் பேருக்கு ஹார்ட் டிசீஸ்ல செத்துருக்காங்க, 2 லட்சம் பேரு ஸ்ட்ரோக்ல செத்துருக்காங்க, 3.5 லட்சம் பேர் கேன்சர்ல செத்துருக்காங்க. இது எத்தனை மடங்கு அதிகம் அப்படின்னா, அப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரி விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க. அப்போ நம்மளுடைய வாழ்க்கை முறையில தான் தவறு இருக்கு. 1970 அவங்க கத்துக்கிட்ட பாடத்தை இந்தியா கம்ப்ளீட்டா பார்க்கலங்கிறதான் உண்மை. இப்போ கடந்த 20 வருஷமா தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த ஃபுட்டெல்லாம் கம்ப்ளீட்டா இந்தியாவுக்கு வந்திருக்கு. எக்ஸப்ட் கொக்கோ கோலா வந்துருச்சு முதல்லயே. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ எல்லாமே இப்போ கென்டக்கி, மெக்டொனால்டு எல்லாமே இப்போ அங்கே வந்திருக்கிறது இப்போ ரீசெண்டாக வந்துருக்கு. ஒன்று மட்டும் உறுதியாக சொல்ல முடியும், வெஸ்டர்ன் கல்ச்சர் நம்ம நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம். ஆனால் வெஸ்டர்ன் கல்ச்சர் எல்லா விஷயம் ஃபாலோ பண்ணா வெஸ்டர்ன் டிசீஸையும் நம்ம எடுக்க வேண்டியது வரும். அதுதான் இப்போ தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலையும் நடந்துட்டு இருக்குது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம் சார். வணக்கம் சுந்தரம். சமீபத்தில் வந்த ஒரு அறிக்கை தொடர்பாக இந்த வீடியோவில் பேசலாம்னு நினைக்கிறேன் சார். இந்திய நாடாளுமன்றத்தில் சமீபத்தில் ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் 2025 கேன்சரால் பாதிக்கப்பட்டவங்க புதுசாக 1 லட்சம் பேர் அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையில் சொல்லுது. ஒரு வருஷத்தில் 1 லட்சம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக தெரியுது, ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துது. இப்படி கேன்சர் கூடியிருக்கிறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இது ஒரு எச்சரிக்கை மணி நம்ம எடுத்துக்கலாமா? நிச்சயமா இது கொஞ்சம் பின்னால போய் பார்ப்போம். 2000 இருந்து 2025 முடிய டேட்டாஸ் கொடுத்திருந்தாங்க. 60,000 இருந்து 1 லட்சம். 1 லட்சங்கிறது முதல் முறையா தமிழ்நாட்டில் வந்திருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். அந்த பாப்புலேஷனுக்கு அது ஒரு ஹை ஃபிகர். இந்த மாடர்ன் உலகத்துல இது வெரி வெரி ஹை. அமெரிக்காவை எடுத்துக்குவோம் உதாரணமா. 1900 நீங்க பாத்தீங்கன்னா வெறும் பாப்புலேஷன் ஒரு தமிழ்நாட்டு பாப்புலேஷன் தான். அமெரிக்கா மொத்தமும் 7.6 கோடி மக்கள் தான் இருந்தாங்க. அந்த மக்களுக்கு எவ்வளவு கேன்சர், எவ்வளவு ஹார்ட் டிசீஸ் வந்தது அப்படின்னா 1,37,000 பேர் தான் ஹார்ட் டிசீஸ்ல இறந்திருக்காங்க. 50,000 பேர் கேன்சர்லயும், 64,000 பேர் ஸ்ட்ரோக்லயும் இறந்திருக்காங்க. இதுதான் அப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஆனா அந்த காலத்துல அமெரிக்காவில் இது பேசு பொருளா இல்லை. ஏன்னா அப்போ சரியான ட்ரீட்மெண்ட் கிடையாது நம்ம இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு. அப்போ நிமோனியா, எந்த விதமான தொற்று நோய் வந்தா கூட, முக்கியமா நிமோனியா, இது டியூபர்குலோசிஸ், இந்த மாதிரி வியாதிகள்லாம் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரொம்ப குறைச்சி வச்சிருந்தது. அதனால மக்கள் அதுக்கு தான் பயந்துட்டு இருந்தாங்க. இது யாருக்குமே தெரியாத அளவுக்கு இருந்தது. ஆனா அப்போ பாத்தீங்கன்னா உணவு பழக்கம்னு பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனலா வீட்டுல என்ன செய்யறாங்களோ அந்த மாதிரி ஒரு சமையல் தான் அவங்க சாப்பிட்டுட்டு வாழ்ந்து வந்தாங்க. ஆனா நீங்க பாருங்க 1900 தான் 899 தான் கொக்கோ கோலா முதல்ல கண்டுபிடிச்சு அட்லாண்டால இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. 1920கள்ல கொக்கோ கோலா நம்ம மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணி அது பயங்கர பாப்புலர் ஹிட் கொடுத்தது. அமெரிக்கா ஃபுல்லாவே ஒரு அருமையான பானம்னு சொல்லிட்டு எல்லாம் குடிக்க ஆரம்பிச்சாங்க. 1940கள்லயும் 50கள்லயும் மெக்டொனல், கென்டக்கி, அதே மாதிரி பர்கர் கிங், பீட்சா இந்த மாதிரி எல்லா வகையான உணவுகளும் உள்ள வந்தது. அதுல இருந்து தான் இந்த கேன்சர், ஹார்ட் டிசீஸ், ஸ்ட்ரோக் இது எல்லாமே ஒரே நேரத்துல வளர ஆரம்பிக்குது. இது எப்படி நம்ம இந்த பழக்கங்கள், உணவு பழக்கம் மாறுதோ, மற்ற எல்லா ஃபேக்டரி கூட விட்டுருங்க, வெறும் உணவும் இது மட்டும் எடுத்துக்கோ மாறுதோ, அப்போ வெறும் ஒரு கோடி பாப்புலேஷனுக்கு 10,000 பேருக்கு கேன்சர் வருதுன்னா 2 கோடி பாப்புலேஷன் வந்ததுன்னா 20,000 பேருக்கு வரணும். அப்படி வந்ததுன்னா வெறும் மரபணு, வேற ஏதோ காரணம் சொல்லிக்கலாம். ஆனா 2 கோடி பாப்புலேஷன் வரும்போது அது 5 மடங்கா வளர்ந்ததுன்னா இந்த பாப்புலேஷன் குரோத் இருக்கும்போது ஏதோ நடந்திருக்குன்னு அர்த்தம். அதுதான் நம்ம எடுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, இந்த மாதிரி சுகரி ட்ரிங்க் இதெல்லாம் இன்ட்ரோடியூஸ் ஆன உடனே 1900 இருந்து 1970 அமெரிக்காலையும் ஆல் த வெஸ்டர்ன் யூரோப் எல்லா கண்ட்ரியும் சேர்த்து சொல்றேன், பீக் ஆயிருக்குன்னா அந்த அதிகபட்சம் போய் சேர்ந்திருக்கு. அப்ப என்ன ஆயிருக்குன்னா 1970 அமெரிக்கால 20 கோடி மக்கள் இருக்காங்க. அப்ப 5.2 லட்சம் பேருக்கு ஹார்ட் டிசீஸ்ல செத்துருக்காங்க, 2 லட்சம் பேரு ஸ்ட்ரோக்ல செத்துருக்காங்க, 3.5 லட்சம் பேர் கேன்சர்ல செத்துருக்காங்க.
இது வந்து எத்தனை மடங்கு அதிகம் அப்படின்னா, ஹார்ட் டிசீஸ்லயும் ஸ்ட்ரோக்லயும் 4 டைம்ஸ், கேன்சர் 5 மடங்கு அதிகமா இருக்கு. அப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரி விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க. அப்போ நம்மளுடைய வாழ்க்கை முறையில தான் தவறு இருக்கு. இந்த மாதிரி growth வந்து எக்ஸ்போனென்ஷியலா நடக்கக்கூடாது. நடந்ததுன்னா நம்ம தான் அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஜெனடிக் முக்கியமா இல்ல. அதுக்கு முதல்ல அவங்களும் ஜெனடிக் காரணம் தான், விதி வந்தா போக வேண்டியதுன்னு இது மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நிச்சயமா கிடையாது. விதியை மதியா வெல்லலாங்கிறதெல்லாம் உண்மைதான். நிறைய விஷயத்துல உண்மைதான். வெல்ல முடியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. அதே மாதிரி நம்ம சொல்றோம் ஜெனடிக் மியூட்டேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 5 to 10% தான் மேக்சிமம். 90% நம்ம வாழ்க்கை முறைதான். இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னா 1970 அவங்க கத்துக்கிட்ட பாடத்தை இந்தியா கம்ப்ளீட்டா பார்க்கலங்கிறதான் உண்மை. இப்போ வந்து கடந்த 20 வருஷமா தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த ஃபுட்டெல்லாம் கம்ப்ளீட்டா இந்தியாவுக்கு வந்திருக்கு. எக்ஸப்ட் கொக்கோ கோலா வந்துருச்சு முதல்லயே. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ எல்லாமே இப்போ கேண்டக்கி, மெக்டொனால்டு எல்லாமே இப்போ அங்கே வந்திருக்கிறது இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிறது. ஒன்று மட்டும் உறுதியாக சொல்ல முடியும், வெஸ்டர்ன் கல்ச்சர் நம்ம நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம். ஆனா வெஸ்டர்ன் கல்ச்சர் எல்லா விஷயம் ஃபாலோ பண்ணா வெஸ்டர்ன் டிசீஸையும் நம்ம எடுக்க வேண்டியது வரும். அதுதான் இப்ப தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயும் நடந்துட்டு இருக்குது. 1970 வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓகே நம்ம வாழ்க்கை முறைதான் இதுக்கு முக்கியமான காரணம் சொல்லிட்டு அதுக்கு பிறகு மக்களுக்கு விழிப்புணர்வு வந்துருச்சு. விழிப்புணர்வு உணர்வை ஏற்படுத்தினாங்க. இப்ப பாத்தீங்கன்னா 65% இருந்து 70% வந்து இது எல்லா வியாதியும் டிக்ளைன் கீழே வந்துருச்சு. அப்பெல்லாம் வந்து ஸ்மோக்கிங்லாம் ஒரு பெருசா பாதர் பண்ண மாட்டாங்க, எல்லாரும் ஸ்மோக் பண்ணுவாங்க. இப்ப யாரும் இப்படி பண்றது இல்லை, இப்பெல்லாம் நிறைய குறைச்சிக்கிட்டாங்க. அதே மாதிரி ஈவன் ட்ரிங்க்ஸ் வந்து உங்க பார்ட் ஆஃப் த கல்ச்சரா இருந்தாலும் முதல்ல அந்த பெஞ்ச் ட்ரிங்க்ங்கிற மாதிரி நிறைய குடிப்பாங்க. இப்ப அப்படியெல்லாம் இல்லை. இந்தியா பாத்தீங்கன்னா ஒரு ட்ரிங்க் 2 ட்ரிங்க் நம்ம கண்ட்ரோல்டா இருக்கிறாங்க. இன்னைக்காவது ஒரு பண்டிகை நாட்கள்ல நிறைய அவங்க ட்ரிங்க் பண்றாங்களே, மற்ற நேரத்துல இல்ல. இது மாதிரி அவங்க வாழ்க்கை முறை கொஞ்சம் கொஞ்சம் அவங்க மாற்றிக்கிட்டாங்க. மெக்டோனல்ட்ஸ் எல்லா நாளும் போறதை கட் பண்ணிட்டு முடியாத சமயத்துல போற மாதிரி, இதெல்லாம் தான் முக்கியமான காரணம். அதுக்கு பிறகு மருத்துவத்துறையும் உள்ள இறங்கி இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு பாட்டுல கூட எனது அருமை நண்பர் கவிஞர் வைரமுத்து சொல்லியிருக்காரு, பிறப்பையும் இறப்பையும் நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது, ஆனா உன் வாழ்க்கை மட்டும் முந்தன் கையில். அவர் வாழ்க்கையோட வெற்றியை பத்தி சொல்றாரு. நான் வியாதி கதை தான் சொல்றேன். பிறப்புல நீங்க மரபணுவை நீங்க தேர்ந்தெடுக்க முடியாது, ஏன்னா அம்மா அப்பாவை நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது. ஆனால் அந்த மரபணுவே உங்களுக்கு வந்தா கூட அந்த மரபணுவை நம்ம நிச்சயமா வெல்லலாம். ஏன்னா அதனுடைய கான்ட்ரிபியூஷன் 5% 10% தான். நீங்க சரியான உணவு கரெக்டா உங்க லைஃப் ஸ்டைலை மாத்திட்டு என்னென்ன டேஞ்சர் இருக்கோ அதெல்லாம் நீங்க கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த மரபணு இருந்தா கூட கடைசி முடி அந்த மரபணு கேன்சராவோ ஹார்ட் அட்டாக்கோ ஸ்ட்ரோக்காவோ நிச்சயமா உருவாகாது. அந்த விஷயத்துல கவிஞருடைய வரியில நான் ஒண்ணு மாறுபடுறேன். என்னன்னா இறப்பை நம்ம தேர்ந்தெடுக்கலாம், பிறப்பை நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது. இறப்பை தள்ளி போடலாம், இறப்பை நம்ம நிச்சயமா தேர்ந்தெடுக்க முடியும். இது 3மே தான் முக்கிய உயிர்கொல்லிகள். எது அதிகம் எது கம்மின்னு இல்லை, அண்ணன் தம்பி மாதிரி எல்லாமே கிட்ட கிட்ட தான் இருக்குது. 3 ஹார்ட் அட்டாக், கேன்சர், ஐ திங்க் ஹார்ட் அட்டாக் தான் நம்ம அதிகமா உயிர்கொள்ளுது. பட் எல்லாத்துக்கும் மூல காரணம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், இன்ஃப்ளமேஷன், நம்மளுடைய ஃபுட்டு, இதுதான் முக்கியமா பேசியிருக்கோம். மற்ற ஃபேக்டர்ஸ் இருந்தா கூட இப்போ ரீசெண்ட் இங்க இந்தியாவில் நான் பார்க்குற இந்த மாதிரி ஒரு growth வந்து கண்டிப்பா நம்ம நிறைய விஷயங்கள் என்னால தெரியும். ஏன்னா நம்ம சொல்ற கெமிக்கல், இந்த ஃபுட்ல பெஸ்டிசைட், இதெல்லாம் எப்பயுமே தான் இருந்துட்டு இருக்குது. இப்போ கடந்த 40-50 வருஷமா இருந்துட்டு இருக்குது. ஆனா ஏன் இந்த கடந்த 10 வருஷத்துல இவ்வளவு பெரிய இந்த டிசீஸ் க்ரோ ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கு முக்கியமா உணவு பழக்கமும் நம்மளுடைய வாழ்க்கை முறை தான் முக்கியமான காரணமா இருக்கு. இல்லைன்னா செடென்டரி, உட்கார்ந்து இருக்கிற இடத்துல வேலை செய்யறது, மூமெண்ட்ஸ் கிடையாது. 70 அவங்களுக்கு வந்தது இன்னைக்கு கன்சிடரபிளி குறைச்சிருக்காங்க வெஸ்டர்ன் கண்ட்ரி. அட்லீஸ்ட் அதை பார்த்து நம்ம இன்னைக்கு நமக்கு விழிப்புணர்ச்சி வந்தா கூட அடுத்த 10 வருஷத்துல 20 வருஷத்துல எத்தனையோ சாவுகளை நம்மளால நிச்சயமா அவாய்ட் பண்ண முடியும். 2025 1,97,000 பேருக்கு தமிழ்நாட்டில் வந்து புதுசா கேன்சர் பாதிப்பு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. வந்து அதுல வந்து அதிகமாக பெண்கள் தான். குறிப்பா 53,542 பேர் பெண்கள் இதுல புதுசா பாதிக்கப்பட்டிருக்காங்க. 46,555 பேர் தான் ஆண்கள் வந்து. ஸோ பெண்களுக்கு அதிகமாக கேன்சர் பாதிப்பு இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? முக்கியமான காரணம் என்னன்னா அவங்களுக்கு வந்து இப்ப நம்மளோட ஒரு ஹார்மோனல் ஆக்டிவிட்டி, அது முக்கியமா எஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரோன்ங்கிறது வந்து சற்று அதிகம். ஏன்னா அவங்களுடைய அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இருக்குது, அதே மாதிரி சைல்ட் பர்த் இருக்குது, சமயத்துல லேட் சைல்ட் பர்த் பண்ணிக்கிறாங்க, சமயத்துல அதுக்கு கான்ட்ராசெப்ஷனுக்கு மாத்திரைகள் எல்லாம் சாப்பிட்றாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பெண்களுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் கொடுக்குது. முக்கியமா இது மாதிரி பிரஸ்ட் கேன்சர், தைராய்டு கேன்சர்லாம் அவங்களுக்கு அவங்களுடைய அந்த ஹார்மோனல் ஆக்டிவிட்டி மேல விட ஃபீமேலுக்கு கொஞ்சம் எக்ஸஸா இருக்கிறது முக்கியமான காரணம். அதே மாதிரி அந்த மெனபாஸ் நடக்கிறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய ஹார்மோனல் ஆக்டிவிட்டி அதிகமா இருக்கு. காற்று மாசு, தண்ணீர் மாசு, அது மாதிரி நம்ம விவசாயத்தில் வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணுறது, இதுதான் வந்து கேன்சர் இந்த அளவுக்கு அதிகரிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அப்படிங்கிற நம்பிக்கை தான் பரவலாக இருக்குது. வந்து
இந்த கெமிக்கல் யூஸ் பண்றது வந்து எந்த அளவுக்கு கேன்சருக்கு காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கெமிக்கல் யூஸ் பண்றது, காற்று மாசு காரணம் வந்து 2013லயே WHO அறிவிச்சிருச்சு. இது மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து அது ஒரு அளவு இருக்குது, எவ்வளவு காற்றுல மாசு இருக்கலன்னு, அதுக்கு மேல இருந்தா உங்களுக்கு லங் கேன்சர் பாசிபிலிட்டி கண்டிப்பா அதிகமாகும் அப்படிங்கிறது வந்து வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அறிவிச்சிருக்குது. ஆனா அதே நேரத்துல மத்ததுக்கெல்லாம் வந்து சாலிட் ப்ரூஃப் இல்ல. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்து 40-50 வருஷமா கூட கிட்டத்தட்ட இருந்துட்டு இருக்குது, நம்ம லைஃப் ஸ்டைல்ல இருந்துட்டு தான் இருக்குது. கொஞ்சம் அதிகமா இருக்கு, இல்லாத இல்ல. இந்த 30-40 வருஷமா. ஆனா இந்த கடந்த 10 வருஷமா ஏன் இந்த குரோத்னு வரும்போது, இப்ப நம்ம கண்ணில் படுறது இதை தவிர என்ன இருக்குன்னு பார்க்கும்போது, இதை தவிர நம்மளுடைய உணவு பழக்கங்கள் மாற்றம் தான் முக்கியமான காரணமா பார்க்கிறேன். அது மாற்றத்தோட அதோட நிக்கல. அந்த உணவு பழக்கம் மாறும்போது உங்களுக்கு வந்து அந்த கேன்சருக்கான எல்லா அந்த பேசிஸ்லாம் வந்துருது. உங்களுக்கு வந்து முதல்ல வந்து அந்த விசரல் ஃபேட் நம்ம பேசியிருக்கிறோம், ஆர்கனை சுத்தி இருக்கிற ஃபேட் டெவலப் ஆகுது. அதே மாதிரி வயிறு பகுதி பெருசாகுது, அது வந்து ஒரு பேட் சைனு. அது வயிறு பகுதி பெருசாகுது இன்கன்வீனியன்ஸ் கிடையாது, அது ஒரு ஹார்மோன் மாதிரி உடம்புல ஒர்க் பண்ணி உங்களுடைய கம்ப்ளீட் ஹார்மோனல் ஃபங்க்ஷன் எல்லாமே மாற்றி விட்டுரும். அது வந்து அது மட்டும் கிடையாது, அது ஒரு ப்ரோ இன்ஃப்ளமேட்டரி. வயிற்றுல இருக்கிற ஃபேட்டும் விசரல் ஃபேட்டும் உங்க பாடியில இன்ஃப்ளமேஷன் தான் வந்து மதர் ஆஃப் எவ்ரிதிங். ஹார்ட் டிசீஸ், கேன்சர், ஸ்ட்ரோக் எல்லாத்துக்குமே அந்த இன்ஃப்ளமேஷன் இருந்ததுன்னா கேன்சர் செல்ஸ் நம்ம சந்தோஷமா அங்க வளர்றதுக்கு வாய்ப்புகள் கொடுக்குது. அதனால வந்து இதெல்லாம் வந்து அந்த ஒன்னோட லைஃப் ஸ்டைல் செடென்டரி உட்கார்ந்து இருக்கிற மாதிரி, அதே மாதிரி இந்த உணவு பழக்கங்கள் மாற்றங்கள் இதெல்லாம் வந்து இப்போ அதிகப்படுத்தினது. மற்ற நம்ம சொன்ன அந்த கெமிக்கல் மாசுபடுதல் இதெல்லாம் வந்து என்னைக்கு இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்ததோ அன்னையில இருந்தே நடக்க ஆரம்பிச்சிருச்சு எல்லா இடத்துலயுமே. அதெல்லாம் இருந்துட்டு தான் இருக்குது. பட் இப்ப இருக்கிற அதுவும் கண்டிப்பா கான்ட்ரிபியூட் பண்ணும். ஒரு கான்ட்ரிபியூஷன் கிடையாதுங்க, பல கான்ட்ரிபியூஷன். அதுதான் சொல்றேன், கெமிக்கல் கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பா இருக்குது, ஏர்ல இருக்கு. இதுக்கெல்லாம் நம்ம கிட்ட கண்ட்ரோல் கிடையாது. இது நானும் நீங்களும் எதுவும் பண்ண முடியாது. ஆனா நாம என்ன பண்ணலாம்னா, அந்த மாசு உள்ள போனா கூட அந்த மாசு வெளியே எடுக்கிறதுக்கு டீடாக்சிஃபை பண்ற மாதிரி சாப்பாடலாம். நம்ம இல்ல அந்த மாதிரி மாசுபடுற ஊர்ல நான் இருக்க மாட்டேன், நான் போய் வில்லேஜ்ல இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏன்னா எல்லாராலையும் அந்த வாழ்க்கை சாத்தியமே கிடையாது. அப்ப நாம என்ன பண்ணலாம்னா, அந்த உணவுகள் வந்து நிறைய உணவுகள் இந்த மாதிரி மாசு உள்ள போன உடனே அதை எலிமினேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய உணவுகள் இருக்கு. அதுதான் நம்ம மற்ற வீடியோல நம்ம சொல்லியிருக்கிறோம். அந்த உணவுகள் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும், உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணும். உள்ள போன அந்த கெமிக்கலை வந்து கம்ப்ளீட்டா டீடாக்சிஃபை பண்ணி வெளியே அனுப்பிச்சிடும், உடம்பு விட்டு வெளியே. அந்த ப்ரொடெக்ஷன் நம்ம பாடி பயங்கரமான மிஷின், எல்லாத்துக்கும் தயாரா இருக்கு. அந்த மிஷினுக்கு தேவையான உரத்தை நாம போடுறது இல்லை. போட்டீங்கன்னா அந்த மாதிரி இருக்கிறத கூட ஓவர் கம் பண்ணலாம், அந்த மாசுல இருந்து ஓவர் பண்ணலாம். பட் எதை ஓவர் கம் பண்ண முடியாதுன்னா, நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிற செல்ஃப் கான்ட்ரிபியூஷன், இதெல்லாம் நம்மளே பண்ணிக்கிறது. நம்ம அறிஞ்சோ அறியாமலோ போயிட்டு இதெல்லாம் ஒரு லைஃப் ஸ்டைல்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு இதுதான் பாசிபிள், என்னால சமைக்க முடியாது, எனக்கு நேரம் இல்லை, எனக்கு வந்து பணம் சம்பாதிக்கணும்னு ஓடிட்டு இருந்தா பணம் சம்பாதிச்சு அதை வந்து அனுபவிக்கிற நேரத்துல நம்ம இருக்க மாட்டோம். நகரத்தை விட கிராம வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் இயற்கைக்கு பக்கமா இருக்கிறது வந்து அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. வந்து காற்று மாசுகளும் வந்து நகரத்தை விட கிராமத்துல குறைவு அப்படின்னு சொல்றோம் வந்து. ஆனா கிராமங்கள்லயும் இன்னைக்கு கேன்சருங்கிறது ரொம்ப அதிகமாக தான் ஆகிட்டு இருக்கு. வந்து இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? நிச்சயமா அவங்க கிட்டயும் உணவு பழக்கங்கள் மாறினதுதான் முக்கியமான காரணம். நம்ம சின்ன வயசா இருக்கும்போது அவங்க பாத்தீங்கன்னா, நம்ம வில்லேஜ் பக்கம் போகும்போது அவங்க அரிசி சாப்பாடுங்கிறதே ஒரு ரேரா இருக்கும். இட்லி தோசைங்கிறதுலாம் அவங்களுக்கு வந்து அதுக்கு நேரமும் இல்லை, அதுக்கு வசதியும் இல்லை. அப்படிங்கிறதுனால அவங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு தானியங்கள் எல்லாம் சிறுதானியங்கள் தான் நிறைய இருக்கும் அவங்களுடைய உணவுல. அது மாதிரி இருந்துட்டு இருந்தது. அதே மாதிரி அவங்க எந்த விதமான இதுவும் யூஸ் பண்ண மாட்டாங்க, பொடிகள் இதெல்லாம் யூஸ் பண்ணணும். அவங்களே இஞ்சி மஞ்சள் எல்லாம் அரைச்சி, அம்மிக்கல் ஆட்டுக்கல் எல்லாம் அரைச்சி அவங்களுடைய வாழ்க்கை முறை வேற மாதிரி இருந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, கிராமங்களையும் கிட்டத்தட்ட நகர வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சா நகர வியாதி கிராமங்களுக்கும் வந்துதான் தீரும். கேன்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம பெருசா அபாயமா என்ன சொல்றதுன்னா, நம்ம ஒரு ஆரம்ப கட்டத்துல கண்டுபிடிச்சிட்டா வந்து அதை சரி பண்ணிடலாம். ஒரு அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகும்போது காப்பாற்றுறதுக்கான வாய்ப்புகள் குறைவுன்னு சொல்றாங்க. வந்து ஸோ ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிக்கிறோன்னா அதுக்கான அறிகுறிகள் என்ன? ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கிறது முக்கியம். என்னன்னா, மெடிக்கலா ட்ரீட் பண்றதுக்கும் அது ஈஸி. அதே மாதிரி வாழ்க்கை முறையில பண்றதுக்கோ ஒன்னா ரிவர்ஸ் பண்ணலாம், இல்லது அதே ஸ்டேஜில் அப்படியே கண்ட்ரோல் பண்ணி நிறுத்திட்டு நம்ம தொடர்ந்து நம்ம எந்த வாழ்க்கையில வந்து எந்த வித காம்ப்ரமைஸும் இல்லாத நல்ல சகஜ வாழ்க்கை வாழலாம். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க. எங்க குரூப்லயே இருக்காங்க, வேலைக்கெல்லாம் போறாங்க வராங்க, ஒண்ணுமே கிடையாது. வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு விஷயம் தவிர மனசுல போயிட்டு இருக்கோம். மற்றபடி அவங்களுடைய வாழ்க்கையிலயோ அவங்க ஹாலிடே போறதுலயோ வரதுலயோ எந்த வித மாற்றமும் கிடையாது. அவங்க வந்து பேஷண்டா படுக்கல. ஸோ அதனால முதல்ல வேணுங்கிறது மனதைரியம் வரணும். வந்த பேஸ் பண்ணிக்கலாம். தடுக்கிறது சாலை சிறந்தது, ரொம்ப முக்கியம். ஈஸியா பண்ணிடலாம். வந்தாலும் ஏர்லி டிடெக்ஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. முதல்ல நான் என்ன சொன்னா, ஜெனரல் அட்வைஸ் என்னன்னா, ஒரு 40 வயசு ஆயிடுச்சுனாலே முதல் வேலை என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு பிளட் ஒர்க், வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ஒரு பிளட் ஒர்க், ஈவன் 3 வருஷத்துக்கு ஒரு பிளட், 40ல இருந்து 50 முடிய. அதுலயே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்க பாடி என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரியும்.
அந்த பிளட் ஒர்க்கும் பிளட் ப்ரெஷர்லாம் செக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அது 50க்கு மேல வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பிளட் ஒர்க் பிளட் ப்ரெஷர் இது மட்டுமே உங்களுடைய நிறைய வியாதிகளை வந்து கண்டுபிடிச்சிரும். ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும் என்னன்னா பிளட் ஒர்க்ல உங்களுக்கு என்னைக்கு வந்து டயபெட்டிக் வருதா, ப்ரீ டயபெட்டிக் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு, அல்லது உங்களுடைய சுகர் வந்து உங்களோட இன்சுலின் லெவல் அதிகமாயிட்டே போகுது பாடியில அப்படின்னா உங்களுக்கு முக்கியமா எத்தனை பேர் தெரிஞ்சிருக்குமோ தெரியாதோ ஒருத்தங்களுக்கு டயபெட்டிக் வந்தாலே மெட்டபாலிக் சிண்ட்ரோம் சொல்லியிருக்கேன் என்னன்னு சொல்லிட்டு அது மாதிரி அந்த சிண்ட்ரோம் எது இருந்தாலும் சரி முக்கியமா டயபெட்டிக் இருந்தா அவங்களுக்கு கேன்சர் வருவதற்கு பாசிபிலிட்டி பயங்காட்டுல அதிகம். நம்ம டயபெட்டிக் மட்டும் ட்ரீட் பண்ணக்கூடாது, ஃபியூச்சர்ல வரக்கூடிய கேன்சரையும் இம்பெண்டிங் கேன்சரையும் ப்ரிவென்ட் பண்ணிடலாம் டயபெட்டிக்கா த்ரூ ப்ராப்பரா நீங்க லைஃப் ஸ்டைல கண்ட்ரோல் பண்ணும்போது. ஏன்னா டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா இன்சுலின் சர்ஜ் எப்பயுமே இருந்துட்டே இருக்கும். அந்த இன்சுலின் அதிகமா பாடி இருக்கிறது வந்து ஒரு ப்ரோ கேன்சரஸ் ஹார்மோன். அது வந்து என்னைக்காவது உங்க இம்யூன் சிஸ்டம் கீழே போகும்போது கேன்சரை கொண்டு வந்துடும். ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள இருக்குது. அது நம்ம அதனால நம்ம தெரிஞ்சுக்கிறதா முக்கியம். அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அதுக்கு தகுந்த ஆக்ஷன் எடுப்பீங்க. ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதே மாதிரி அறிகுறிகள்னு ஒண்ணு இருக்கு. அது மாதிரி வந்ததுன்னா இம்மீடியட்டா போய் ஸ்கிரீன் பண்ணிக்கோங்க. அறிகுறிகள்னா என்னன்னா இம்மீடியட்டா விதவுட் எனி நீங்க எந்த டயட்ல இருக்கல எதுவுமே போல ஆல் ஆஃப் அ சடன் வெயிட் லாஸ் அண்ட் டயர்ட்னஸ் ரெண்டுமே திடீர்னு வருது. உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத எதுவுமே பண்ணல, நீங்க எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணல, எதுவுமே பண்ணல, நார்மல் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. நீங்க 60 கிலோ இருக்கீங்க, டக்குன்னு 50 கிலோ 10 கிலோ இறங்கி போச்சுன்னா இம்மீடியட்டா அது ரெட் பிளாக், நீங்க உடனே பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இடத்துல லம்ப் ஏதாவது வந்ததுன்னா எதுக்கு அந்த சந்தேகம்? அது ஒண்ணும் இல்லை, அது வந்து ஒரு சாதாரண கட்டின்னு நினைச்சு அதை இக்னோர் பண்ணாதீங்க. அது உடனடியா போய் அதை போய் டெஸ்ட் பண்ணி அது அது வந்து கேன்சரா இல்லையாங்கிறது ரூல் அவுட் பண்ணிருக்கேன். பயந்துட்டு வீட்டுல உட்காந்து பிரயோஜனம் இல்லை. அட்லீஸ்ட் அது ஏர்லி ஸ்டேஜஸ்னா அதை ரிமூவ் பண்ணி நமக்கு வந்து குயிக்கா கியூர் பண்றதுக்கும் அதுக்கு பிறகு வாழ்க்கை முறையில நம்ம வரக்கூடாது தடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது ஒண்ணு. அதே மாதிரி தொடர்ந்து இருமல் வந்துகிட்டே இருந்ததுன்னா நம்மளே காரணம் சொல்லிட்டு இருக்கோம். எனக்கு சைனசைட்டிஸ் அது இதெல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு வந்து இருமல் வரலாம், சளி வரலாம். அது ஒரு 2 வாரம் 3 வாரம் பண்ணலாம். நீடிச்சிட்டு 1 மாசம் 1.5 மாசம் குறையாத நீடிச்சிட்டு இருந்தா ஒரு தடவை போய் செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஏதாவது ப்ளீடிங், அன்யூஷுவல் ப்ளீடிங், உங்க யூரின்ல மோஷன்ல அன்யூஷுவல் ப்ளீடிங், அல்லது லேடிஸ் மோனோபஸ்க்கு பிறகு ஏதாவது வர ப்ளீடிங் வந்தது, அது மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா டெஃபினட்டா போய் எந்த விதமான அப்நார்மல் சைன் உங்க பாடியில பாத்தீங்கன்னா இமீடியட்டா ஸ்கிரீன் பண்ணிக்கோங்க சொல்லுவேன். என்னோட அட்வைஸ் அதுதான். மற்றபடி பிளட் ஒர்க் எல்லாம் பண்ணி நீங்க ஹெல்த்தியா இருந்தீங்கன்னா தேவையில்லை, ரியலி தேவையில்லை. ஏன்னா அது மாதிரி வராது. அந்த கான்ஃபிடன்ஸ்ல நான் சொல்றேன். சரி, நீங்க உங்கள பத்தின ஒரு குறிப்பு பார்க்கும்போது வந்து உங்க ஃபாதருக்கு கூட வந்து கேன்சர் இருந்தது. ஸோ அத பத்தி சொல்ல முடியுமா? நிச்சயமா. ஏன்னா நான் இந்த அளவுக்கு நான் வந்து இதுல எந்தவித இன்ட்ரெஸ்டோ ஒரு மணி மோட்டிவ் எதுவுமே இல்லாம ஒரு பியூர்லி நான் பட்ட வேதனைய மத்தவங்க அடைய வேண்டாம் அப்படிங்கிற ஒரு 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 எண்ணம் என் மனசுக்குள்ள இப்ப இல்லை, எப்பயுமே கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. எப்ப இருந்துன்னா 1979 இருந்து எரிஞ்சிட்டு இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா நான் அப்ப கல்லூரியில போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணிட்டு இருக்கிறேன். மாஸ்டர்ஸ் டிகிரி பச்சைபாஸ் காலேஜ்ல பண்ணிட்டு இருக்கிறேன். அப்ப தலையில இடி விழுந்த மாதிரி எங்க அப்பா ஒருத்தர் தான் பிரெட் வின்னர், அதாவது அவர் ஒருத்தர் தான் வீட்டுல சம்பாதிச்சுட்டு இருக்கிறவரு. அவருக்கு திடீர்னு லங் கேன்சர் வந்துடுச்சு. லங் கேன்சர் வரும்போது எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தாங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆகல, ஒரு அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. மற்றபடி நான் எங்க அம்மா சின்ன ஃபேமிலி தான். அப்போ படிச்சுட்டு இருக்கிறேன். அப்போ வந்து இன்ஃபேக்ட் அதை எங்க அப்பா கிட்ட கூட நான் சொல்ல விரும்பல, டாக்டர்கிட்ட சொல்லிட்டு அதை மறைச்சிட்டேன். ஏன்னா அவருக்கு நிறைய விஷயங்கள் நல்லாவே தெரியும். அதனால அவருக்கு வந்து வேற வித அவங்க ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து லங்ல வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஏமாத்தி அவர் இறக்குற முடியும் அவர் ஏமாத்திட்டேன். என்னன்னா அது எனக்கு வந்து அவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அது ஒரு டெத் சென்டென்ஸ். அந்த பெயினை நான் கொடுக்க விரும்பல. அந்த வயசுல எனக்கு அப்போ ஒரு 19-20 வயசு தான் இருக்கும். நான் என்ன கொஞ்சம் முன்னாடியே என்னை ஸ்கூல்ல போட்டதுனால நான் ஒரு 20 வயசு 21 வயசுக்கு 20 வயசுலயே நான் போஸ்ட் கிராஜுவேஷன் வந்துட்டேன். அப்போ வந்து அப்பாவுக்கு வந்து இது மாதிரி இருந்தது. கம்ப்ளீட்டா அந்த பெயினே எனக்குள்ளே இருந்தது. நான் ஒவ்வொரு நாளும் அவர் இறந்த பிறகு அடுத்த நிமிஷம் என்ன பண்றதுன்னு கூட தெரியாது. என் படிப்பையும் விட முடியாது. எதுக்கு எந்த செட்டில் எதுவும் ஆகல. இந்த மாதிரி ஒரு விதத்துல பைனான்சியல், இன்னொரு விதத்துல அப்பாவை அந்த வயசுல அவருக்கு 51 வயசு தான் அப்போ. அந்த வயசுல நம்ம இழக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய துயரத்தை ஒரு பசங்களுக்கோ ஃபேமிலிக்கோ கொடுக்குங்கிறதுல முழுதுமா நான் அனுபவிச்சவன். அந்த அனுபவத்தின் வெளிப்பாடு இன்னைக்கும் அதை நினைச்சு அது வந்து ஒரு நைட் மேரா தான் என் வாழ்க்கையில போயிட்டு இருக்கு. அதனாலேயே நான் வந்து என்னைக்கு நான் இந்த விஷயங்களை தெரிஞ்சனும் அவுட் ஆஃப் த வே நான் வந்து அந்த மெடிக்கல் சயின்ஸ்குள்ள நான் இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காமிச்ச விஷயமே நான் செல்ஃப் லேர்ன் பர்சன் எல்லாமே பண்ணனது பியூர்லி என்னுடைய பெயின். இந்த பெயின் அட்லீஸ்ட் ஃபியூச்சர்ல இன்னொருத்தங்களுக்கு அவாய்ட் பண்ணலாம். யாருக்காவது ஒருத்தருக்கு எங்கேயாவது ஒரு மூலையில நமக்கு தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, நம்மளை பாராட்டணும்னு அவசியம் கிடையாது. ஆனா போய் சேர்ந்தா போதுங்கிறதுக்கு தான் நான் வாட்ஸ்அப்ல என்னுடைய சோசியல் மீடியால எங்கெங்கெல்லாம் முடியுமோ பண்றேன். ஆனா இன்னைக்கு முடிய நான் சொல்றேன், இதற்காக ஒரு பைசா கூட நான் வருமானம் ஈட்டியதில்லை. அது வந்து நிச்சயமா நான் தெரிவிச்சுக்கிறேன். பெற்றோர்களுக்கோ அல்லது முன்னோர்களுக்கோ இருந்தா கூட அது நம்மளுக்கு வரணும், மரபணு மூலமா வரணும்னு கட்டாயம் இல்ல. அதை நம்ம தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி வந்து
ஸோ அந்த வகையில் வந்து வருமுன் தாப்போம் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே கடைசி வீடியோவில் கூட பேசியிருந்தோம் சார் வந்து. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு சுருக்கமாக வந்து கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத சொல்ல முடியும். வெஸ்டர்ன் கல்ச்சர், வெஸ்டர்ன் ஃபுட், வெஸ்டர்ன் டிசீஸ். அவங்க திருந்திட்டாங்க. 70ஸ்லேயே திருந்திட்டாங்க. அவங்க திருந்தி 55 வருஷம் ஆச்சு. திருந்தி இப்போ ரைட் பாதையில போயிட்டு இருக்காங்க. இப்பதான் நாம கெட்டு போகவே ஆரம்பிச்சிருக்கோம். அவங்க என்ன 1920களில் தப்பு பண்ணாங்களோ அந்த தப்பு நம்ம வந்து 2020ல பண்றது நிச்சயமா நல்லதே கிடையாது. நான் சொல்ற விஷயத்த எல்லாருமே இப்ப பார்க்கலாம். இப்ப எல்லாருக்குமே வந்து வசதி வாய்ப்புகள் இருக்கு, எல்லாருக்கும் கையிலயும் போன் இருக்கு. நீங்க போய் பாருங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பாருங்க, எப்படி டிசீஸ் வளர்ந்துருக்குன்னு. ஸோ அவங்க அவங்க திருந்தனதை நம்ம திருப்பி இப்ப தப்பு பண்ணிட்டு இருக்கோம். முக்கியமா உங்க உணவு பழக்கங்களை மாற்றுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வீட்டுல சமைச்ச ஃபுட்டை சாப்பிடுங்க. வீட்லயும் வாங்குற எண்ணெய்கள்லாம் நான் என்னென்ன வாங்கலாம், என்ன வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். அதனால வீட்டுல சமைச்சதை சாப்பிடுங்க. ஹெல்த்தி, தொப்பை வளர விடாதீங்க, ஃபேட் வளர விடாதீங்க. டயபெட்டிஸ் இருந்ததுன்னா மாத்திரை மருந்துல ஒரு பக்கம் கண்ட்ரோல் போனா கூட நீங்க உங்க லைஃப் ஸ்டைல கண்ட்ரோல் பண்ணுங்க. உங்க இன்சுலின் வந்து பாடியில வந்து அதிகமா பார்த்துக்கோங்க. IGF எல்லாம் அதிகமா வராத அளவுக்கு உணவுகளை நான் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி உணவுகள் நிறைய பேர் சொல்றாங்க, அதையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நல்லதா தேர்ந்தெடுத்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணினீங்கனாலே நிச்சயமா கேன்சர் மட்டும் இல்ல, கேன்சர், ஸ்ட்ரோக், ஹார்ட் அட்டாக் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணலாம். ஹார்ட் டிசீஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணலாம். இது அவாய்ட் பண்ற நேரத்துல இதுதான் உங்களுக்கு தெரிஞ்ச மேஜர் வியாதி. ஆனா மனிதருக்கு 4000 வகையான வேற வியாதி வரும். அந்த 4000 வகையான வியாதிகள் வந்து நீங்க எஸ்கேப் ஆயிடலாம். அது இருக்கிற முடிய வயசை வந்து நம்ம 120 130 தள்ளி போடுறது முக்கியம் இல்லை. எவ்வளவு நாள் இருக்கிறோமோ அவ்வளவு நாள் நம்ம வந்து மருத்துவமனைக்கு போயிட்டு அங்க போயிட்டு கஷ்டப்படுறது இல்லை. உடலை வருத்திக்க கூடாத, நிம்மதியா வாழணும் அப்படிங்கறத முக்கியம். நம்மளுக்கு தெரியுது வந்து நம்ம பெற்றோர்களுக்கு கேன்சர் இருந்தது, அதனால நம்மளுக்கு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரியுது வந்து. ஸோ அந்த மாதிரி நேரத்துல வந்து மற்றவங்களோட நம்மளுக்கு கொஞ்சம் பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும்போது நம்ம என்ன செய்யலாம்? மரபணு மாற்றத்தினால வரக்கூடிய நிறைய இருக்குது. அதுல வந்து முக்கியமா சொல்லக்கூடியது BRCA1, BRCA2ங்கிற ஜீன்லாம் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஜீன்ல மியூட்டேஷன் வருவதற்கு முக்கியமான காரணம், நம்ம ஏற்கனவே கேன்சரை பத்தி பேசியிருக்கிறோம், நம்மளுடைய அந்த காய்கறிகளின் அளவு குறையும் போது அந்த மெத்திலேஷன் டிமெத்திலேஷன் ப்ராசஸ் வந்து அதாவது தவறாக நடக்கும்போது அந்த மரபணு மாற்றம் குயிக்காக நடக்கிறது. மாற்றத்தை தவிர்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு கேன்சரை உருவாக்கக்கூடிய காரணிகளை ரிமூவ் பண்ணிட்டு காய்கறிகள் அதிகமாக, காய்கறிகள், நட்ஸ், பீன்ஸ், இது மாதிரி நிறைய கேன்சர் ஃபைட்டிங் ஃபுட்ஸ் இருக்கு. அதெல்லாம் சாப்பிடும்போது மரபணு மாற்றம் இருந்தா கூட அது டாமினேட் பண்ணாத அப்படியே அடக்கி வசிச்சுட்டு போயிடும். இருந்துட்டு இருக்கும், ஆனால் வராது. இப்போ எங்க அப்பாவுக்கு இருந்தது. எனக்கு ஒரு காலத்துல பயம் இருந்தது, ஒருவேளை நமக்கும் ஃபியூச்சர்ல வந்துருமா. ஆனா எனக்கு எந்த வித பயமும் கிடையாது, துளி கூட கிடையாது. ஏன்னா அது மாதிரி எனக்கு மரபணுவே இருந்தால் கூட என்னுடைய வாழ்க்கை முறை வந்து அந்த மரபணு வந்து தலை தூக்கவே விட போறதில்லை. அதனால நிச்சயமா அதை வெல்லலாம். தொற்றுகள், வைரஸ், அது மாதிரி விஷயங்கள்னாலையும் கேன்சர் பெற வாய்ப்பு இருக்கா? 2 விஷயத்த சொல்லணும். ஒன்று வந்து ஒரு பாக்டீரியா, அதாவது ஸ்டொமக்ல இருக்கும். அது பேர் ஹெலிகோபாக்டர் பைரோலி, H. பைரோலின்னு ஷார்ட்டா சொல்லுவாங்க. அது வந்து நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து இந்த ஏப்பம் வருது, வயிறு இதா இருக்குது, அந்த ஆசிட் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்ற மாதிரி அவங்களுக்கு முதல்ல அதுதான் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த பாக்டீரியானால கூட அது வரலாம், அதனால அது டெஸ்ட் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு மோசமான ஒரு பாக்டீரியா. இந்த பாக்டீரியா என்ன பண்ணுன்னா போய் ஒளிஞ்சிட்டு உங்களுக்கோட அந்த ஆன்டிபயோட்டிக்கு சரியா ஒர்க் பண்ண மாதிரி பண்ணிட்டு அப்புறம் திருப்பி உள்ளுக்குள்ளேயே இருந்துட்டு இருக்கும். அதை வந்து அது முற்றிலும் அழிக்கிறது கொஞ்சம் சிரமம். ஆனா கண்டிப்பா அதை வந்து அழிச்சே ஆகணும். ஏன்னா இது ஒரு நான் கேன்சர் காசிங் பாக்டீரியா. உடனே வர போறது இல்லை. லாங் டைம்ல 20 வருஷம் 30 வருஷம் இருந்துட்டே இருந்தா அதை உடனே அதனாலதான் முதல்ல அந்த மாதிரி ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் வரவங்க உடனே போயிட்டு என்னன்னு பார்த்து அதை ஈஸியா எடுத்துக்காத, அதை உடனடியே கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னென்ன பண்ணணும். அதே மாதிரி இந்த மாதிரி ஹெலிகோபாக்டர் பாக்டீரியா பைரோலி இருந்ததுன்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ண, அதை அழிக்கிறது முக்கியம். இன்னொன்னு இருக்குது HPV, ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ்ன்னு சொல்லிட்டு. அது வந்து ஜெனிட்டல் ஆர்கன்ஸ்ல இருக்கிற அது வந்து செக்ஷுவல் டிரான்ஸ்மிஷனல் ஒரு தொற்று. அந்த தொற்றும் அது வந்து அதுக்குன்னு மருந்தெல்லாம் கிடையாது. பட் வாழ்க்கை முறை நல்லா இருந்ததுன்னா நம்ம இம்யூன் சிஸ்டமே அதை கொன்னுடும். அப்படி கொல்லாத அது இருந்துகிட்டே இருந்ததுன்னா அதுவும் இவென்ச்சுவலா கேன்சரை கன்வெர்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கேன்சர் வராம தடுக்கிறதுக்கு நம்ம ஒரு வாழ்க்கை முறையில ஒரு சில மாற்றங்களை செய்யணும், உணவு முறையில மாற்றங்கள் செய்யணும்னு சொல்றீங்க சார். இது வந்து ஒருத்தரோட லைஃப்ல எந்த வயசுல இருந்து ஆரம்பிக்கணும்? ஒரு குழந்தையில இருந்தே ஆரம்பிச்சாகணுமா? பேரண்ட்ஸே ஆரம்பிக்கணும் குழந்தைங்களுக்கு. வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா
நீங்க அந்த சின்ன வயசுல அவங்களுக்கு அந்த விவரம் தெரியாத ஒரு வயசுலயே நீங்க ஹெல்தி ஃபுட்டை கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா அவங்களுக்கு அந்த சுகர் கிரேவிங், அதாவது இந்த சாக்லேட் சாப்பிடணும் அந்த கிரேவிங்கே குறையுதுங்கன்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது. அப்படிங்கும் போது நீங்க அந்த வயசுலயே அது ஒரு ஹேபிட்டாவே மாத்தி விட்டுறணும். அவங்க பார்த்தா ப்ரோக்கலி பிடிக்குதுன்னு சாப்பிடுற அளவுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் அது வந்து அவங்களுக்கு விவரம் தெரியாத முன்னே அந்த பழக்கத்தை அந்த வயசுல வந்துருச்சுன்னா உங்களுக்கு எந்த ஜெனடிக் கேரக்டர் உள்ளுக்குள்ள ஜீன் இருந்தாலும் ஒண்ணுமே பண்ணாது. உங்களுக்கு அவங்களே நல்லா பண்ணிடலாம். அவங்களே அதனால இதுக்கு வயசெல்லாம் கிடையாது. பிறந்த உடனே நீங்க ஆரம்பிக்க வேண்டிய ஒரு சமாச்சாரம். நம்ம அன்பார்ச்சுனேட்லி இதெல்லாம் லேட்டா தெரிஞ்சோன்னா என்னைக்கு தெரியுதோ அது 40 வயசு இருக்கட்டும், 60 வயசு இருக்கட்டும், 70 வயசு என்னைக்கு தெரியுதோ அன்னையிலிருந்து பழக்கத்தை மாத்துங்க. அட்லீஸ்ட் அதுக்கு பிறகு வரக்கூடிய அது வந்து கண்டிஷனை நீங்க வந்து ரிமூவ் பண்ணலாம், அல்லது கண்ட்ரோல் பண்ணலாம், அல்லது ரிவர்ஸ் பண்ணலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம். ஸோ என்னைக்கு உங்களுக்கு இதனுடைய விழிப்புணர்வு வருதோ அன்னைக்கு ஆரம்பிக்கிறது, அடுத்த நாள் கூட இல்லை, அன்னைக்கே ஆரம்பிக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஆனா எந்த வயசுல அப்படின்னா குழந்தையில இருந்து அப்பா அம்மா குழந்தைங்களுக்கு நம்ம மற்றதெல்லாம் நல்ல கல்வி கொடுக்கணும், நல்ல இது கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அதே நேரத்தில் அவங்க ஃபியூச்சருக்கு எந்த வியாதியும் வரக்கூடாது அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரஸ்ட் ஃபீடிங்ல இருந்து ஆரம்பிக்குது. நிறைய பேர் அது பண்றது அது தாய்மார்களுக்கும் கேன்சரை கொடுக்குது, குழந்தைகளுக்கும் கேன்சர் கொடுக்க வழியா இருக்குது. ஏன்னா அந்த பிரஸ்ட் ஃபீடிங் மூலியமா தான் அவங்களுக்கு இம்யூன் சிஸ்டமே நல்ல ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகுது ஒரிஜினலா. அதையே நம்ம அவாய்ட் பண்ணும்போது என்ன ஆயிடுதுன்னா தாய்மார்களுக்கும் 2 பேருக்குமே ஆபத்து பாருங்க. அவங்களுக்கும் கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, குழந்தைங்களுக்கும் வர வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் வந்து ஸோ பிறந்ததுல இருந்தே இதுக்கு வந்து நாளெல்லாம் கிடையாது. ஆரம்பத்திலே சொன்னீங்க வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல 70ஸ்ல அதிகமாக இருந்தால் கூட அதுக்கப்புறம் அவங்க ஒரு விழிப்புணர்வு அடைஞ்சு குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதை மாதிரி நம்மளுக்கும் அது ஒரு நம்பிக்கை தரதா இருக்கு. வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து அதிகரிச்சிட்டு இருக்குன்னு ஒரு அறிக்கைகள் வரும்போது ஸோ நாமளும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? 100% வாய்ப்பு இருக்கு. நாட் 99, 100% குறைச்சுதான் ஆகணும். அதுக்கு முதல் தேவை விழிப்புணர்வு. அதுக்கு பிறகு அவங்க சிந்திச்சு தான் பார்க்கணும். இது வந்து தலை விதின்னு உட்கார்ந்தாங்கன்னா அது விதின்னு நினைச்சிட்டு போக வேண்டியதான். அந்த வார்த்தைக்கே இங்க இடமே இல்லை. அதனாலதான் அந்த கவிஞர் வைரமுத்து வரிகள்ல கூட நான் மாறுபடுறேன். இறப்பை தேர்ந்தெடுக்கிற உரிமை நமக்கு இருக்குது. அது தவறாக சொன்னதா தான் நான் ஃபீல் பண்றேன். குறிப்பா அரசாங்கங்கள் இதுல வந்து செய்ய வேண்டிய முக்கியமான கடமை என்ன நினைக்கிறீங்க? அரசாங்கம் இந்த விழிப்புணர்வுக்கு எவ்வளவு தூரம் கொடுக்க முடியுமோ மக்களை போய் சேர்த்த முடியுமா சேர்த்தணும். நிச்சயமா செய்யணும். அது அரசாங்கத்துக்கு மிக முக்கிய பங்கு இருக்கு இதுல. இறுதியா நீங்க இந்த பார்வையாளர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன நினைக்கிறீங்க? இறுதியா சொல்றது அதேதான். 2 விஷயம். வெஸ்டர்ன் கல்ச்சர் எல்லாத்தையும் போய் பிளைண்டா ஃபாலோ பண்ண வேண்டாம். வெஸ்டர்ன் கல்ச்சர் பிளைண்டா ஃபாலோ பண்ணா வெஸ்டர்ன் டிசீஸையும் சேர்த்து தான் நம்ம எடுத்துக்க வேண்டியது வரும். அதனால அதை வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர்ல நல்ல விஷயத்தை எடுங்க. முக்கியமா உணவு பழக்கத்துல வெஸ்டர்ன் கல்ச்சர் தேவையே இல்லை. ஏன்னா நம்மளுடைய உணவுல கேன்சர், ஹார்ட் டிசீஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்றதுக்கான உணவு வகை அத்தனை இன்கிரீடியன்ட் இருக்குது, வெஸ்டர்ன் ஃபுட்ல கிடையாது கம்ப்ளீட்டா. அதனால நம்ம உணவை நம்ம ஒதுக்கி வச்சுட்டு நம்ம வந்து வெஸ்டர்ன் ஃபுட்டுக்கு தேடி போறதுங்கிற மாதிரி தவறான விஷயம் எதுவுமே கிடையாது. ஆசைக்கு ஒரு நாள் போங்க, அப்பப்ப போங்க. ஆனால் அதை வந்து ஒரு ஹேபிட்டா வளர்த்துக்காதீங்கிறது தான் நான் சொல்ற முக்கியமான ஒண்ணு. அதை தவிர்த்துட்டாலே நிறைய விஷயங்கள் மாறும். நன்றி சார்.